ஹலோ ஆல். இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி வெனிலா கப் கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டூட்டி ஃப்ரூட்டி கப் கேக் பண்ணுறதுக்கு எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் எக் ஒயிட்டோட சுகரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் காஸ்டர் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நார்மல் சர்க்கரை தான். இதை 3 ஸ்ப்ளிட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் போட்டுட்டு அதோட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது பிளெண்ட் ஆகிட்டு இருக்கும் போதே செகண்ட் டைம் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா பிளெண்ட் ஆகும்போது தேர்ட் டைம் சுகரை நான் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ண ஆரம்பித்து சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆனது கொஞ்சம் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணால் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இதோட எடுத்து வச்சுருந்த அந்த எக் யோக்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் ஸ்பேச்சுலாலையும் விஸ்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அகெயின் இந்த பீட்டர்லேயே 2 டைம்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது இந்த எக் ஒயிட்டும் இந்த எக் யோக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வந்த அப்புறமா இதோட ஆயிலையும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எடுத்திருக்கேன் இந்த வெசல் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் இதை ஒரு பிக் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா, யூஸ்வலி நம்ம ஆயில் ஆட் பண்ணும்போது அந்த பேட்டருக்கு அடியில் செட்டில் ஆயிரும். ஸோ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஆயில் கம்ப்ளீட்டாக அந்த பேட்டரோட மிக்ஸ் ஆகும். இப்படி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதோட நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃப்ளோரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளோரையுமே சுகர் எப்படி நம்ம ஆட் பண்ணுமோ அந்த மாதிரி 3 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளோ அதே மெத்தட்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் போகலாம், இல்லை நார்மல் மிக்சிங் போகலாம். என்ன ஒன்றுனா ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த எக் கன்சிஸ்டன்சி வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் டைம் எடுத்து வச்சுருந்த ஃப்ளோரையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மிக்ஸ் பண்ண ஃப்ளோர் ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். வந்ததுக்கப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆர் வெண்ணிலா எசன்ஸ் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதோட நான் பால் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணும்போது இன்னுமே வந்து நமக்கு ஸ்மூத்தான கேக்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அந்த மாய்ஸ்சர் வந்து போகாமல் இருக்கும். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டூட்டி ஃப்ரூட்டி உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த லெவல் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ ஸோ அந்த குவான்டிட்டியில் நான் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கப் கேக் ட்ரே ஆர் கப் கேக் லைனர் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அதில் போர் பண்ணிக்கலாம். நான் டீ ஷாப்பில் இருக்கேன். அந்த குட்டி கப்ஸ் வித் கப் கேக் லைனர் எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா நான் டைம் அண்ட் ஸ்பேஸ் ரெண்டுத்தையும் சேவ் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன். இப்படி நான் பண்ணும்போது சின்ன அவன் சின்ன ஓடிஜியாக இருந்தாலும் ஒரே டைமில் உங்களால் ஹை குவான்டிட்டியில் பேக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நான் ஒரே டைம்லேயே 20 கப்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 4-5 கப்ஸ் மட்டும் நான் அது மேலே வச்சுட்டேன் தெரியாமல். ஸோ அதனால தான் அது மேலே அந்த மாதிரி ஒரு மார்க் வந்துருச்சு. பட் இட்ஸ் ஆல் ரைட். கப் கேக் பர்ஃபெக்டாக பேக் ஆயிடுச்சு அண்ட் ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக அண்ட் ஃப்ளஃபியாக வந்துருந்துச்சு. இந்த கப் கேக்ஸ் கொஞ்சம் லாங் போகிறதுனால அவங்க எந்த மாதிரி பேக்கிங் கேட்டிருந்தாங்களோ ஸோ அந்த மாதிரியே பண்ணிட்டேன். அண்ட் சைட்ஸ் எல்லாமே செல்லோ டேப் போட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியாச்சு. எதுக்காகனா எந்த டஸ்ட்டும் அதில் படக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி இது ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. அண்ட் இந்த மாதிரி கப் கேக்ஸ், டீ கேக்ஸ் அண்ட் அதர் கேக்ஸ் உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இந்த கேக்கு கஸ்டமர் எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.